சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஊழியம் சொல்லும் பொழுது இது ஊழியக்காரர்களுக்காக சொல்லப்படுது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இங்க ஊழியம் அப்படிங்கிறது இந்த சுவிசேஷ ஊழியத்தை இங்க சொல்லப்படலை. ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் எப்படி அடிப்பணிந்து வேலை செய்வானோ அந்த வேலை ஒர்க், அதுதான் இங்க ஊழியம் சொல்லப்படுது. எந்த ஒரு வேலைக்காரனும் 2 எஜமானுக்கு என்ன செய்ய முடியாதான்? அட் அ டைம் 2 கம்பெனியில் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. ஏதோ ஒரு ஓனருக்கு தான் என்ன செய்ய முடியும்? வேலை செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு 2 எஜமானுக்கு ஒருத்தனாலும் வேலை செய்ய முடியாது. அப்போ உனக்கு 2 எஜமான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்றார் கர்த்தர். எஜமான் அப்படின்னு என்ன அர்த்தம்? எஜமான் அப்படின்னா எல்லா அத்தாரிட்டி உள்ளவர், எல்லா அதிகாரம் உள்ளவர். தனக்கு கீழே இருக்கிற மனிதரை அவர் ஆளுகை செய்ய முடியும். அப்படிதானே? ஒரு ஓனர் இருக்கிறாரு, ஏப்பா இன்னைக்கு நீ வேலை செய்ய சும்மா உட்காருன்னு சொன்னாலும் அவன் என்னதான் செய்யணும்? இல்லை நான் வேலை செய்வேன்னு சொல்ல முடியுமா? இல்லை உட்காராம வேலை செய்ய நான் சம்பளம் கொடுக்குறேன்ல அப்படின்னா இல்லை நான் உட்காருவேன்னு சொல்ல முடியுமா அவன்? அப்போ ஒரு வேலைக்காரன் மேல எல்லா அதிகாரமும் ஆளுகை உள்ளவன் தான் எஜமான். இன்னும் சொல்ல போனா எஜமானுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தவன் தான் வேலைக்காரன். எஜமானால ஆட்டி படைக்கப்படுகிறவன் தான் வேலைக்காரன். அப்ப எஜமான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு வேலைக்காரனை ஆட்டி படைக்கிறவன், ஆளுகை செய்கிறவன், முழு கண்ட்ரோலை கையில வைத்திருக்கிறவன், அவன் தான் எஜமான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 2 எஜமான் அப்படின்றாரு. யார சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாது. அப்ப 2 எஜமான் கர்த்தர் எதை சொல்றாருன்னா, ஒன்று கர்த்தர், இன்னொன்று உலகமும் உலக பொருள் அல்லது உலக வாழ்க்கை அப்படிங்கிற கர்த்தர். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒன்று தேவனுக்கு கீழே இருக்கணும் அல்லது உலகத்துக்கு கீழே இருக்கணும். 2க்கும் கீழே அவனால் இருக்க முடியாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு 2 எஜமான் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரே எஜமான், ஒன்னு கர்த்தர் அல்லது உலகம். 2 ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணுன்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி பாகாலை பின்பற்றினார்கள். அப்ப எலியா சொல்வாரு எந்த மட்டும் கூடாது, உலகமா தேவனா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு வேலைக்காரன் 2 எஜமான ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை சிநேகித்து ஒருத்தன் என்ன பண்ணுவான்? பகைப்பான். அல்லது ஒருத்தனை பற்றி கொண்டு இன்னொருத்தனை அசட்டை பண்ணுவான். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார் 2ல ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணு அப்படிங்கிறார். கர்த்தரா உலகமா அப்படின்னா எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கர்த்தர் எதை வேணாலும் அங்கீகரிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். கர்த்தர் எதை வேணாலும் அங்கீகரிக்கிறார் அப்படி அர்த்தம் கிடையாது. உங்களை என்னைய ஆண்டவர் சுயாதீனம் உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். ஒரு ரோபோ போல கர்த்தர் என்ன செய்யல, படைக்கல. ரோபோங்கிறது என்ன கொடுக்கறாங்களோ அதான் அவுட்புட் வரும். மிஷின் அப்படின்னா என்ன இன்புட்டோ அதான் அவுட்புட். ஆனா ஆண்டவர் நம்ம அப்படி படைக்கல. சுயாதீனம், நன்மை தீமை 2 கையில கொடுத்துட்டு நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கன்றார். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். நான் உன்னை சுயாதீனா வச்சுட்டேன், நான் வேணுமா உலகம் வேணுமாங்கிறத நீ செலக்ட் பண்ணிக்க. 2 வேணும்னு என்ன செய்யாத, வாழாத. அது பரிதாபம். கர்த்தரா உலகமா? இதை சொல்லிட்டு தான் கர்த்தர் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீர்கள் பேசுவார். வான ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. அதே 6:25 24 கர்த்தரா உலகமான்னு கேட்டுட்டு உடனே சொல்வார் என்னத்தை உண்போம் என்னத்தை அப்படின்னு. எதை சொல்ல வர்றாருன்னா சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. நானா உலக வாழ்க்கையான்னு நீ எதுன்னு செலக்ட் பண்ணிக்க சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு உலகத்தை குறித்து கவலைப்படாத, உலகம் ஓடாத, உனக்கு என்ன தேவை நான் என்ன செய்வாத. 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்குமே கர்த்தர் அதான் பேசுவார். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம், உலகத்துக்காக கவலைப்படாத, உலக பணம் பொருளுக்காக ஓடாத, உலக சந்தோஷத்துக்காக ஓடாத, உனக்கு என்ன தேவையோ நான் அதை உனக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வாரு எனக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, நீ உலகமா நானா எதை வேணா செலக்ட் பண்ற சுயாதீனம் உனக்கு இருக்கு. ஆனா என்னுடைய ஒபீனியன், என் ஆலோசனை என்ன அப்படின்னா 33ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரா உலகமா, உனக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்க சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நீ என்ன தேடுகிற பிள்ளையா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உலகம் உலகத்தை ஓடாத. உலகத்துல உனக்கு என்ன தேவையோ, அது பொருளாதாரமா இருக்கட்டும், உலக வாழ்க்கையா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், நான் உனக்கு தரேன்றாரு. நான் உனக்கு தரேன். நீ ஏன் உன் வாழ்க்கையை நீ தேடி உலகத்துக்கு ஓடுற? நீ என்ன தேடு, நீ எனக்கு வேலைக்காரனா மாறு, உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடு. நான் உனக்கு எஜமானா இருக்கணும்னு விரும்புறேன், நீ எனக்கு வேலைக்காரனா இருக்கணும்னு விரும்புறேன், நீ எனக்கு கீழே இருக்கணும், நான் தான் உனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு விரும்புறேன். உலகம் உனக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என் விருப்பம் அதுதான். நீ என்ன விரும்புற? கடைசி கேள்வியோட ஆண்டவர் முடிச்சிடுற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறாரு, உன் எஜமான் யார்? அல்லேலூயா.